Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம மிளகு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மிளகு சாதம் பண்ணுறது ரொம்ப ஈஸி ப்ளஸ் ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இது பெருமாள் கோவிலில் பிரசாதமாக கொடுப்பாங்க. அதே டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, பெருங்காயம், மிளகு, ஜீரகம், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வெறும் கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுடுங்க. லைட்டாக மிளகு கொஞ்சம் வாசனை வரும்போது ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே ஆட் பண்ணால் ஜீரகம் சீக்கிரமே வறுத்துடும், அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய்யில் பொரிச்சிங்கன்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இதோட ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யில் இந்த மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு போட்டாலும் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் ரைஸு. இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு பொடியையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கப் ரைஸுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த சூடான நெய்யில் இந்த பொடியை போட்டோன்னே நல்ல வாசனை வருது. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிற ரைஸையும் இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். நான் எல்லா மிளகு பொடியையும் ஆட் பண்ணலை. நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிளகு பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொடி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ரைஸ் நல்ல வாசனையாக இருக்கும் பண்ணும்போதே, ப்ளஸ் வயிற்றுக்கும் ஒன்றுமே பண்ணாது உங்களுக்கு. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. பெஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம் இதை. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே எள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.